ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து ரம்மிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு முட்டி மோதிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாஜக வந்து அதுல என்னோட விளையாட்டு பண்ணும்போது ரொம்ப பொறுப்பே இல்லாம அவர் இப்பவும் ரம்மி தான் அடிருக்காரு. அவர் கட்சி ரம்மி விளம்பரத்தில் அடிக்கடா, கட்சியா ரம்மி தான் கட்சி வச்சு ரம்மி அடிக்க. அது ஜோக்கர் யாருன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. கொண்டாட்டிக்கிட்ட என்ன கேட்கலாம், அந்த கட்சியில இருக்கலாமா வேண்டாமா, தேர்தலில் பங்கெடுக்கலாமா வேண்டாமா, நான் பாஜகவில் சேரலாமா வேண்டாமாங்கிற வரைக்கும் கேட்கலாம். எத்தனை சீட் வாங்க? 15% வாங்க போறாங்களாமா. இப்போ 18 போட்டோம். அது வந்து சரத்குமாரை சேர்க்கறதுக்கு முன்னாடி, சரத்குமார் சேர்த்ததுக்கு பிறகு அண்ணாமலை சொல்ல 25%. அவங்க கணக்கு லட்சணத்தை 7% தான் அவரே ஒரு எம்பி சீட் வாங்கிட்டு போயிருவாரு அமைதியா. நீங்க சொல்ற எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது. அவங்கள பொறுத்த அளவுக்கு நம்ம சாதியில நிறைய முட்டா பசங்க இருக்கிறாங்க. இவங்களை ஏமாத்தி நம்ம சாதிக்குன்னு சொல்லி ஏமாத்தி இவங்களை ஏச்சி நம்ம வந்து பேர பேசி வாழ்ந்துக்கலாம்ங்கிறத தாண்டி வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு தரக்குறைவான வார்த்தைகள் பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். இவர்கள் வந்து தங்களை தாங்களே விற்றுக்கொள்கிற ஒரு வியாபாரிகள். தங்களை விற்றுக்கொள்வதற்கு பேர வலிமை கூட்டணும். உனக்கு எவ்வளவு ரேட்டு அப்படின்னு யாராவது கேட்கறான்னு வச்சுக்கோமே, இந்த இவங்கிட்ட 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு உனக்கு 1 கோடி 2 கோடி ரூபான்னா எனக்கு பின்னால் எவ்வளவு கூட்டம். சரத்குமார் இதுக்கு முன்னால கூடங்குளம் போராட்டத்துக்கு எதிராக, கூடங்குளத்துக்கு அணுமின் நிலையத்துக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். இத்தனை வருஷம் கட்சியில பணிச்சிருக்கேன், என்கிட்ட கேட்காம ஒரு முடிவு எடுக்கிறாரு ஒரு பையன் சொல்றான். அது ஒண்ணு. நாடார்கள் பெரும்பாலும் ஒரு பெருவணிகர்கள், பணியாக்கள் மாதிரி பிராமின் பனியாஸ் மாதிரியான செக்ஷன் கிடையாது. ரொம்ப பின்தங்கிய மக்கள், சமீப காலத்துல தொழில் வணிகம் அதன் வழியாக முன்னேறி வருகிற ஒரு செக்ஷன். அந்த செக்ஷனோட சிறு வணிகர்கள் பெரும்பாலும் அந்த சில்லறை வர்க்கத்தை முடக்கிற வேலையை ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து, அப்புறம் சமீபத்தில் அந்த லாக்டவுன், இது எல்லாத்துலேயும் பெரிய அழிவை சந்தித்தது அந்த மக்கள். இவங்க எல்லாருமே நோட்டாக்கியில தான். பிஜேபி நோட்டாக்கியில 0 பக்கத்தில் 0 பக்கத்தில் 0 பக்கத்தில் 0 நிறைய 0 இருக்கிறாங்க. சரத்குமாருங்கிற 0வை கூட வந்து சேர்த்துருக்குறாங்க. அது வந்து பெரிய 0வா கிடைக்கலாமே ஒழிய நீங்கள் வந்து அது கூட ஒரு நம்பர்னு ஒன்று சேரும் அப்படின்னு கிடையாது. நீ வந்து கொஞ்ச காலம் கூட வாடு, ஆனால் சுயமரியாதையோடு வாடு. நீ வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னு வாடு. இந்த சரத்குமார் போன்ற பேர்வழிகள் 150 வருஷம் வாழ்ந்து நீங்கள் இதை தான் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த 150 வருஷ வாழ்க்கையினுடைய மதிப்பு இருக்குல்ல. ஒரே ஒரு நாள் சுதந்திரமான மனிதனாக வாழ்வதை விட 100 ஆண்டு கால அடிமை வாழ்வு பெருமையானது கிடையாது. சரத்குமார் போன்றவர்கள் அடிமை. தமிழ்நாட்டு மக்கள் வழக்கம் போல ட்ரோல் மீம் பண்ணி சந்தோஷப்படலாம். அதை தாண்டி இதில் ஒரு வெங்காயம் இல்லை. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நிகழ்ச்சியில் நான் மகிழனுடன் ஒரு சிறிய உரையாடல். வணக்கம். We are little late to the partyன்னு சொல்லலாம். கட்சியை வந்து ஒரு ரொம்ப நாள் கழிச்சு தமிழ்நாட்டில் ஒரு மெர்ஜர் நடந்திருக்கு. கட்சியே போய் மொத்தமா இந்த தந்தி டிவி ஹரிஹரன் ஒரு மேஜர் ஈவெண்ட். அந்த மாதிரி தான் ஒரு மெர்ஜர் தான். இல்லை, ரொம்ப நிஜமாக ரொம்ப நாள் ஆயிடுச்சுல தமிழ்நாட்டில் வந்து ஒரு அரசியல் கட்சி போய் இன்னொரு கட்சி கூட இணைக்கிறது அப்படின்றதுலாம் ரொம்ப நாள் மாறி போயிட்டு இருப்பாங்க. இந்த கட்சியிலேருந்து அந்த கட்சிக்கு போவாங்க, திமுகலேருந்து அதிமுக போவாங்க, அதிமுகலேருந்து பாஜக போவாங்க. இப்படிதான் நடந்துட்டு இருக்கும். கட்சிக்குள்ள டிஃப்ரென்ஸ் ஏற்பட்டு வேற கட்சிக்கு மாறுறதா நடந்துட்டு இருக்கும். தமிழ்நாட்டில் வந்து கட்சியே போய் இன்னைக்கு ஒரு மீம் தான் ஞாபகம் வந்துச்சு. நான் போய் சீட்டு எவ்வளோன்னு கேட்டேன், அவன் கட்சி எவ்வளோன்னு கேட்டான், அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்ற மாதிரி அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி அந்த கட்சியை வந்து இணைச்சிட்டாங்க. எப்படி பாக்குறீங்க நீ? முதல்ல எனக்கு லாஸ்ட் டைம் வந்து பர்சனலா நிறைய அனுபவம்லாம் இருந்தது. சமத்துவ மக்கள் கட்சி வந்து யாருக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க, ரொம்ப பரபரப்பான ஒரு பிரஸ் மீட் கடந்த 2019 தேர்தல் அப்போ நீங்க அந்த பிரஸ் மீட் வீடியோலாம் பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு மணி நேரம் பேசியிருப்பாரு. எப்படி என் கட்சியில எவ்வளவு பேர் இருக்காங்க, அப்பதான் ரஜினி கமல் அவங்கலாம் வந்திருக்க சமயத்துல கேட்டீங்களா? கேட்டேன். பிரஸ் மீட்ல வந்து என்ன சார் என்ன பண்ண போறீங்கன்னும் போது தனியா நிக்க போறோம்ட்டாரு. என்கிட்ட இருக்க மாதிரி யங்ஸ்டர்ஸ் இல்ல அப்படி இப்படின்னாரு. ஒரு மணி நேரம் பிரஸ் மீட்டு முடிச்சுட்டு, ஒரு போருக்கு போனா வெற்றி தோல்வி இல்ல மரணம், நீ போருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன், தோல்வி அடைகிறேன், வெற்றி அடைகிறேன், இல்லை மரணம் அடைகிறேன், இது 3ல ஏதோ நடக்க போகுதுன்ட்டாரு. நடந்த ஒரு வாரத்தில் பார்த்தா போய் அதிமுக ஆதரவு தெரிவிச்சிட்டாரு. திரும்ப அப்போ எல்லாருமே கேட்டோம், என்ன சார் வெற்றி தோல்வி மரணம்? நாங்கள் தான் போய் திரும்ப கேட்டோம், வெற்றி தோல்வி மரணம் நீங்களே, இப்போ என்ன அப்படின்னா மரணம் அடைஞ்சிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு சோகமா. அப்போதான் தெரிஞ்சது இந்த செட்டிங்கே, அந்த ப்ரெஸ் மீட்டே வந்து நான் வந்து யாருக்கு ஆதரவு கொடுக்கணும், யார் என்கிட்ட வந்து பேச போறீங்க, ஒழுங்கா என்னோட ஆதரவு கேட்டுருங்க, என்னோட இதை நான் டைவர்ட் பண்ணி கொடுத்துட்றேன், உங்களுக்கு ஓட்டெல்லாம் கொடுத்துட்றேன், எனக்கு வரதெல்லாம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துறேன்ற அந்த பேரம் தான் அதில் நடந்ததுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் பின்னாடி. ஸோ இந்த முறை அந்த மாதிரி தான் நடக்கும்னு பார்க்கும்பொழுது கட்சியை போய் சேர்த்துட்டாரு. அந்த கட்சியை நம்பி பலர் இருந்திருப்பாங்க, அதில் பொறுப்பாங்களான்னு இருந்திருப்பாங்க, அப்படி இப்படி நிறைய பேர் இருந்திருப்பாங்க. எல்லாரும் இன்னைக்கு பாஜக போய் ஐக்கியமாயிட்டாங்க. How do you see this merger? முதல்ல அந்த கட்சியை நம்பி நிறைய பேர் இருந்தாங்கிறது இல்ல, இருந்திருப்பாங்களா? யாராவது அண்ணன் இருக்காரு, அண்ணன் நம்பி நம்மளும் ஒரு அந்த கட்சியை ஒரு மாவட்ட செயலர் ஆயிடலாம், ஈஸியா மாநில பொறுப்புக்கு வந்துடலாம். என்ன பர்பஸ் என்ன? நீ அந்த கட்சியில மாவட்ட செயலாளர் என்ன பண்ண போற? அந்த கட்சியினுடைய கொள்கை இந்த மாதிரி எலெக்ஷன் வரும்போதெல்லாம் அப்பப்போ பேசுறதுக்கு, கட்டிங் போடுறதுக்கு. ஆமா, நீ அந்த கட்சி இருந்தா என்ன, அதுக்கு பொறுப்பு
அந்த கட்சி இருப்பதே முதல்ல பொறுப்பின்மை தான். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கட்சி எக்ஸிஸ்ட் ஆகுறது, அந்த கட்சியில இருக்கிறது, அந்த கட்சி இருக்கிறது, அது ஒரு பொறுப்பின்மை தான். அவர் வந்து பொறுப்பு துறந்து வந்து பொறுப்பு துறப்புன்னு போடலாம் நம்ம, அந்த மாதிரி பொறுப்பு துறந்து இருக்கிறார். அவர் ஏற்கனவே கட்சி நடந்த போது பொறுப்பா நடந்துக்கிட்டாரான்னு அவருடைய ஹிஸ்டரியே சொல்லுது. அவருக்கும் அந்த பொறுப்பும் எந்த சம்மந்தமும் இல்லை. அவர் வந்து இப்போ வந்து நாடார்களுக்கு நீண்ட காலமாக அரசியல் ரெப்ரசன்டேஷன் வேணும் காமராஜர் காலத்திற்கு பிறகு அப்படின்னு சொன்னா இவரை வந்து ஒரு பிரபலம் சினிமாவில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இவரை கூட்டு வந்து வச்சாங்க. ஆனா அந்த ரெப்ரசன்டேஷனுக்கு ஏதாவது பண்ணுமானா எதையும் பண்ணல. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படிங்கிறத ரம்மி விளம்பரத்தை நடிச்சிட்டு இருந்தார். ஒட்டுமொத்த தமிழ்நாடே வந்து ரம்மிக்கு எதிராக தமிழ்நாடு அரசு முட்டி மோதிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பாஜக வந்து அதுல என்னோட விளையாட்டு பண்ணும்போது ரொம்ப பொறுப்பே இல்லாம அவர் இப்பவும் ரம்மி தான் அடிக்கிறாரு. அவர் கட்சி ரம்மி விளம்பரத்தில் அடிக்கடா, கட்சியா ரம்மி தான், கட்சியை வச்சு ரம்மி அடிக்க. அது ஜோக்கர் யாருன்னு ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. அதுல வந்து அவர் ரொம்ப முக்கியமா அவருடைய ஸ்டேட்மெண்ட் என்னன்னா 2024 இது எனக்கு தெரியும். 2 மணிக்கு தூங்கிட்டு இருந்தேன். இல்ல திடீர்னு தூக்கம் ரொம்ப முன்னாடியே அவன் மனைவி வந்து சீக்வன்ஸ் என்ன இருக்குன்னா 2026 நீங்க முதலமைச்சர் ஆவீங்கன்னு அவர் மனைவி சொல்லியிருக்கிறான். மாமியார் முன்னாடி மனைவி சொன்னது மாமியார் தான் கோவமானாங்களே முதலமைச்சர் ஆவறது. மாமியார் வந்து அவருடைய கனவுன்னு சொல்றாங்க. நீங்க எப்பவும் முதலமைச்சர் ஆவீங்க மருமகனே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. எப்பவும் நீங்க முதலமைச்சர் ஆயிருவீங்க கணவரே அப்படின்னு ராதிகா சரத்குமார் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப முதலமைச்சர் ஆகணும், அதுக்கு வலிமையான கட்சி எது? டிஎம்கேக்கு போனா முதலமைச்சர் ஆக மாட்டாங்க, ஏடிஎம்கேக்கு போனா முதலமைச்சர் ஆகணும். எந்த கட்சிக்கு போனா முதலமைச்சர் ஆகலாம் அப்படின்னா பாஜக இதோ இருக்குது, ஒரு மன்னாரங்கம். அண்ணாமலை அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். ஆமா, அவர் 2 மாநிலத்துக்கு முதலமைச்சர் ஆகக்கூடியவர். சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட், அவர் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட். அது எப்படி இருக்குன்னா அண்ணாமலை வந்து கர்நாடகால ஒரு காலு, தமிழ்நாட்டில் ஒரு கால் அப்படின்னு அகல காலா வச்சிருக்கும் போது இவர் ஒரு காலாக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சவர் போயிருக்கிறாரு. இப்ப தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகலான்னு ஒரு திட்டத்தோடு தான் போயிருக்கிறாரு. அவர் வந்து ஆக்சுவலி என்ன சொல்றாருன்னா அவருடைய மன உளைச்சல் அவர் சொல்றாரு, மன அழுத்தம் இல்லாமல் நீண்ட காலம் வாழலாம், 150 வயசு கூட வாழலாம். மன அழுத்தம் இருக்கிறதுனால சீக்கிரம் செத்து போயிடுறோம். முன்னாடி வந்து 70-80 வயசுல செத்து போனாங்க, இப்போ 40-50 வயசுல சாவுறது. இப்போ இந்த கட்சியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது அப்படின்னு எனக்கு மன அழுத்தமா இருக்குது. ஒவ்வொரு முறையும் தேர்தல் அப்படிலாம் வரும்பொழுது கூட்டணி பேசணும், எவ்வளவு இடம்னு கேட்கணும். இது எல்லாமே ஒரு மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்திலிருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக அவர் ஒரு தெரப்பிக்காக நைட் 2 மணிக்கு அவர் பொண்டாட்ட பேசியிருக்காரு. அப்ப அண்ணாமலை பேசியிருக்காரு. அண்ணாமலை வந்து நைட் 2 மணிக்கு கூட நீங்க வாங்க. அண்ணாமலை கிட்ட போனதுக்கு அப்புறம் அண்ணாமலை சொன்னதுதான் ரொம்ப பேசிக்கா ஒரு கேள்வி. கட்சி சம்பந்தமா நடவடிக்கை எடுக்கிறாரு, கட்சியை போய் இன்னொரு கட்சியோட இணைக்க போறாரு, ஓகேவா? இது சம்பந்தமா நைட் 2 மணிக்கு நான் என் ஒய்ஃப்ட கேட்டேன், அதுக்கப்புறம் போய் கட்சியை சேர்த்துட்டேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை கேட்டாரு, கட்சிக்காரன் எவன்ட்டு கேட்க. அதான் நானும் கேட்கிறேன். இதை வந்து விமர்சனமான உடனே, இது ஒரு மீமான உடனே யாருக்கிட்ட கேட்கறது அப்படின்றாரு. கட்சி நடத்துறீங்க, கட்சியில உறுப்பினர்கள் இருப்பாங்க, நிர்வாகிகள் இருப்பாங்க, வீட்டுக்கு எவ்வளவு செலவாகும், வீடு எப்படி நடத்துறோம், கொஞ்ச நாளைக்கு முன்னால என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும், எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு, என் மகன் வெளிநாட்டுல படிக்கிறான், அவனை படிக்க வைக்கணும். இது தொடர்பா மனைவிட்ட கேட்கலாம், அல்லது குடும்பம் தொடர்பாக நம்ம எதிர்கால நோக்கம் என்ன, லட்சியம் என்ன, இதை பத்தி கேட்கலாம். என்ன பண்ண போறோங்கிறது கேட்கலாம். சரி நாளைக்கு எங்க போறோம், அல்லது நான் அடுத்த வருஷம் எந்த ஊருக்கு டூருக்கு போறோம், ஏதோ ஒரு கர்மாந்திரம். சரி நாளைக்கு ஹோட்டலுக்கு போறோம், காலைல எத்தனை மணிக்கு, ஏதோ ஒண்ணு. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ல எதை பேசணுமோ பர்சனலா அவங்க பேசலாம், வாழ்க்கை குறித்து பேசலாம், அல்லது அவங்களுடைய பிசினஸ் பத்தி. நீங்க ரேடன் மீடியா நடத்துறீங்களே, அதுல எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் வருது, அதை நம்ம எப்படி பாசிட்டிவா நடத்தலாம். சரி நான் ஏதாவது பிசினஸ் பண்றேன்னா அதெல்லாம் பேசலாம். கட்சினாலே அவர் பொண்டாட்ட பேசி முடிவு எடுக்கிறது, யார்கிட்ட கேட்கறதுன்னு கேட்கிறாரு. நான் அந்த கட்சியில இருக்கணுமா வேண்டாமான்னு பொண்டாட்டி கிட்ட என்ன கேட்கலாம், அந்த கட்சியில இருக்கலாமா வேண்டாமா, தேர்தலில் பங்கெடுக்கலாமா வேண்டாமா, நான் பாஜகவில் சேரலாமா வேண்டாமாங்கிற வரைக்கும் கேட்கலாம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வடக்க பாஜகவில் சேர்ந்துட்டான்னு சொல்லி புருஷனை டைவர்ஸ் பண்ணிச்சு ஒரு பொண்ணு. நியூஸ் பார்த்தா ஞாபகம் இருக்குது. அப்படி ஒரு பொண்ணு வந்து டைவர்ஸ் பண்ணிச்சு. இதுக்கு மேல சரிப்பட்டு வராது, பாஜக காரன் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, பாஜக காரனை லவ் பண்ண முடியாது அப்படின்லாம் பிரேக்கப்லாம் நடந்திருக்குது. இந்த குறிப்பிட்ட வாரத்துல பொண்டாட்டை கேட்டு வரத போயிட்டாரு. ஆனா இது முதல் முறையா? இப்ப மெர்ஜர் வந்து இது முதல் மெர்ஜர் அப்படின்லாம் முன்னாடி வந்து திமுக அதிமுக மெர்ஜருக்கான முயற்சியே நடந்திருக்குது. முயற்சி நடந்தா அப்புறம் அது கைவிடப்பட்டுச்சு. காங்கிரஸ் தமிழ் மாநில சிதம்பரம் ஒரு காங்கிரஸ் உருவாக்குனாரு, திரும்ப காங்கிரஸ். ஆமா, அப்படியான மெர்ஜர் முயற்சி நடந்து சரத்பவார் கட்சியை வந்து திரும்ப சேர்த்துக்கலாம் பேசினாங்க. ரொம்ப பரபரப்பா சன் நியூஸ்ல தான் போட்டிருந்தாங்க. தீபா அம்மா பேரவை, அது வந்து ஒரு பெரிய மெர்ஜர். அவங்க அதிமுக கூட போய் திரும்ப இணைஞ்சது. முதல்ல அவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் நடத்தின கட்சியும் சேர்ந்தாங்க, அப்புறம் பிரிச்சாங்க. அதுக்கு பிறகு ஏடிஎம்கேல சேரும், அங்க சேர்றோம். எனக்கு பின்னால தொண்டர்கள் வந்து புரட்சி தலைவி தீபாமா, புரட்சி தலைவி மாதவன் சார், புரட்சி தலைவி மாதவன் சார்னு ஒருத்தன் குரல் கொடுத்தான். அப்படி ஒரு கட்சி, ஒரு கொள்கையான கட்சி. அந்த கட்சி அப்படியான ஒரு மானகட்ட பொழப்பு வந்து கட்சிகளின் பேர்ல மக்களை வந்து அவ்வளவு கேவலமா நினைக்கிறேன். டெமோக்ரஸில யாருனாலும் வரலாம் அப்படிதான் பொருள். டெமோக்ரஸி வந்து எல்லாரும் எக்ஸசைஸ் பண்ண வேண்டியது. நீங்க வந்து
ஏழை பணக்காரன் இல்லை, முட்டாள் அறிவாளி இல்லை, எல்லாருக்கும் கருத்து இருக்குது. நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. அதுல பெரும்பான்மை எதுவோ அதன் அடிப்படையில் முடிவெடுக்கலாங்கிற மாதிரியான ஏற்பாடு இருக்கு. பெரும்பான்மையினர் ஒருவேளை முட்டாள்தனமாக முடிவெடுத்தாலும் அதற்கு இணங்கி போய் அவங்க கிட்ட பேசி உரையாடி அதுக்கு பிறகு வளர்த்தெடுப்பது அப்படிங்கிறது ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. ஆனால் பெரும்பான்மையினருடைய முடிவு வந்து பிஜேபி அப்படின்னு இணைஞ்சு போகுதுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஆக்சுவலி இதை பற்றி படிச்சுட்டு இருந்தபோது பிஜேபிக்கு எந்தெந்த நடிகர்கள் போயிடுறாங்க அப்படின்னு சொன்னோம். ஒரு ஆளை பற்றி நான் படித்தேன். அவர் பேர் வந்து ரொம்ப முக்கியமான, அவர் பேர் வந்து கஜேந்திர சௌஹான். அவர் யாருன்னா பூனே ஃபிலிம் இன்ஸ்டிடியூட்டோட தலைவராக நியமிக்கிறாங்க. சரி, அவர் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காரு? அவர் வந்து இன்ஸ்டிடியூட்டோட ஹெட் ஆகிறார்ல, அவர் யாருக்கு எந்த டைம்ல ஹெட் ஆகிறாரு? பூனா இன்ஸ்டிடியூட்டோட ஹெட் ஆகிறாருன்னா கிட்டத்தட்ட பாலுமேந்திரா ரேஞ்சில் இருப்பாரு. ஆமா, அப்படிலாம் நீங்க ஃபீல் பண்ணீங்களா? அவர் அந்த இடத்துல அட்டூர் கோபாலகிருஷ்ணன் இருந்திருக்காரு, சக்திமான் முகேஷ் கண்ணா இருந்திருக்காரு, காதலன் கவர்னர் இருக்காரு, காதலன் படத்துல கவர்னர் கிரீஷ் கர்நாட் அவர் இருந்திருக்காரு, யுஆர் அனந்தமூர்த்தி இவங்களாம் இருந்திருக்காங்க. அந்த இடத்துக்கு இவர் வந்திருக்காரு. சரி, இவருடைய திரை வாழ்க்கை என்ன அப்படின்னு கேட்டா, அவர் வந்து மகாபாரத தொடர்ல யுதிஷ்டரா நடிச்சிருக்காரு. சரி, ஓகே. அதுக்கப்புறம் என்ன நடிச்சிருக்காரு அப்படின்னு கேட்டா, ஜங்கல் கா பேட்டா அப்படின்னு படது. ஜங்கல் கா பேட்டானா காட்டு பையன், குழந்தையா, காட்டு பையன். அதுக்கு பிறகு வாஸ்னா, காமம், குழி கிடிக்கி அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருக்காரு. குழி கிடிக்கினா திறந்த ஜன்னல் அப்படின்னு ஒரு படம். அதுக்கு பிறகு வந்து ரேஷ்மா, இன்னொரு படம் பேர் வந்து ஜங்கிள் லவ், காட்டுக்காதல் அப்படின்னு ஒரு படம். அவர் வந்து மகாபாரதத்துல யுதிஷ்டா நடிச்சாருன்னு சொல்லி அவர் வந்து இல்ல, அவர் சொல்லியிருக்காரு, நான் நல்ல படம் எல்லாம் நடிச்சிருக்கேன், நான் இந்த படத்தை மட்டும் எல்லாம். அவர் இந்த படத்தை ஏன் நடிச்சாருங்கிற பிரச்சனை இல்ல. ஆனா நீ வந்து எஃப்டிஏல போய் சேர்மன் ஆகிற, நீ என்ன அவங்களுக்கு கத்துக் கொடுப்ப? அவங்க அட்டூர் கோபாலகிருஷ்ணன்ல இருந்து ரே வரைக்கும் எல்லாரோடைய படங்களும் பார்த்து ஃபிலிம் கிரிட்டிக்ஸ், அதன் வழியாக ஒரு சர்வதேச திரைப்படங்கள், ரெப்யூட்டட் யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியில இவர் வந்து போடுறாங்க. ஏன்னா இவர் யாரு, இவருடைய ஹிஸ்டரி என்னன்னு கேட்டா, ஒன்னு இந்த படங்கள் ஜோதிடம் நிகழ்ச்சியினுடைய ஆங்கர், இந்த ஜோதிடர் வர அந்த ஜோதிடர் வர அதனுடைய ஆங்கர். அவர் என்ன சொன்னார்னா, மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அதர்மிகள், தர்ம விரோதிகளின் தலையை நசுக்குவதற்காக எடுத்த அவதாரம் மோடி, கிருஷ்ணர் ராமரும் அனுப்பி வச்சவங்க மோடின்னு சொன்னா இவரோட வாழ்க்கையில வந்து ஒரு நல்வாழ்க்கை கிடைக்குது. அவருக்கு தான் அச்சீதின்னு வந்தது. தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும், அப்புறம் தர்மம் வந்து அதை கவ்வும் அப்படிங்கும் போது இவர் வந்து அந்த பதவியை கவ்வி பிடிச்சு, எதுக்கு அந்த கவி பிடிக்கிறதுக்கு அவர் முன்னாடி வந்து நிறைய இதெல்லாம் பண்ணி 22 வருஷம் பிஜேபியோட இணங்கி இருந்து பாத்தீங்க, பிஜேபியோடய இணங்கி இருக்கிறாரு. அந்த பக்கம் இந்த படமும் நடிச்சிட்டு இருக்கிறாரு. சரி, அது ஒரு தொழில்னு வச்சுப்போம். அவரை கொண்டு போய் வைக்கிறாங்க. ஆனா நம்ம சரத்குமார் அப்பெல்லாம் ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல. இப்போ இந்த வாட்டி கூட்டணியில ஃபார்ம் ஆயிருக்கு எல்லாருமே. பாஜக ஒரு சேரக்கூடாத ஒரு கட்சி, நோட்டாக்கு கீழக்கூடிய கட்சி, பாஜக நம்மளால அக்செப்டே பண்ணிக்க முடியாதுன்னு சொன்ன நபர்கள் தானே. அது சரத்குமாரா இருக்கட்டும், இப்போ டிடிவியா இருக்கட்டும், எல்லாருமே. குறிப்பா என்ன பேசுறாங்க, நாங்க எவ்வித முன் நிபந்தனையும் இன்றி நாங்கள் கட்சியில சேர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. டிடிவி தினகரன் சொல்லியிருக்காரு, எவ்வித நிபந்தனையும் இன்றி நாங்கள் பாஜகவுக்கு ஆதரித்திருக்கோம். சரி, ஏதாவது நிபந்தனை இருக்கா? ஒரு நிபந்தனையும் இல்லை. நாங்க உறுதியாக பாஜக பக்கம் மோடியை திரும்ப நாங்கள் பிரதமராக கொண்டு வருவோம், அது நிபந்தனை கிடையாது. எங்களுடைய ஆசை என்னன்னு பாஜக கிட்ட சொல்லியிருக்கிறோம். பாஜக எங்களுக்கு நிறைவேற்றி வைக்கும். ஆனா எந்த நிபந்தனையும் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ வந்து அண்டர் த டேபிள் ஏதோ டீலிங் வச்சிருக்கிற, நீ இதை கேட்டிருக்கிற. சரத்குமாருக்கு அதுதான். சரத்குமார் என்ன சொல்லியிருப்பாரு பாருங்க, அண்ணாமலைக்கு ஒன்றும் அவ்வளோ கரிஷ்மா இல்லை, நான் சினிமா நடிகேன், என்ன உள்ள சேருங்க. அண்ணாமலை இந்த எலெக்ஷனோட நீங்க அனுப்பி வச்சிருக்கீங்க. அவர் வந்து வடக்க போய் ஒரு சேனலில் உட்காந்துட்டு நான் 25% எடுப்பேன்னு சவால் விட்டுட்டு இருக்காரு. அவர் இன்னொன்று என்ன சொல்றாரு, அண்ணாமலை என்னுடைய அரசியல் வாழ்க்கை கிரெடிபிலிட்டியே நான் வந்து பணையம் வைக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேர்தலோட அவர் ஓடி போறாரு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த அரசியல் வாழ்க்கையில ஒரு கரிஸ்மாட்டிக்கான ஃபிகரை முன்வைக்கிறாங்க பிஜேபி சார்பில். தமிழ்நாடு மக்களுக்கு பரிச்சயமான ஒரு முகம் அது தேவைப்படுது அடுத்த கட்டமாக பாஜக வளர்ச்சிக்கு. அதுக்கு வந்து சரத்குமார் வச்சு பேஸ்மெண்ட் போடுறாங்களா? சரத்குமார் வச்சு பேஸ்மெண்ட் போட முடியுமான்னு நம்ம அவர் கொத்தனாரம் நல்ல பேஸ்மெண்ட் பூசி முழுக்கிறது இல்லைன்னா. இப்போ அண்ணாமலை வந்து ஒரு ஐபிஎஸ், அவர் வந்து ஒரு படித்த இளைஞர், ஒரு ஆங்கிரி யங்மேன். அவரு இதெல்லாம் ஏமாத்து வேலை. ஜெயலலிதாவுக்கு பன்மொழி தெரியும், ஆனா அந்த அம்மா என்ன ஆட்டம் ஆடிச்சுன்னு ஊருக்கு தெரியும். அண்ணாமலை ஐபிஎஸ் படிச்சுட்டு வந்து என்ன பண்ணாரு, தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு வகையில மதக்கலவரத்தை தூண்டுவதற்கு முயற்சி செய்தார். அந்த அரியலூர் மாணவி பிரச்சனையில இருந்து மதுரை, கோயம்புத்தூர் எல்லா ஏரியாலையும் கலவரம் தூண்டுவதற்கு முயற்சி பண்ணார். 234 தொகுதிக்கு பாத யாத்திரை பண்ணார். ஒரு வெங்காயம் நடக்கல. கலவரத்தை தூண்டுகிறவருடைய பொட்டன்ஷியல் இல்லை அப்படின்னு பாஜக இன்னைக்கு முடிவெடுத்திருப்பாங்க. இப்போ மோடி வந்து அவர் பக்கத்துல வச்சு தட்டி கொடுக்குறாரு, தம்பி வந்து எடுத்துட்டு வர்றான்ட்டு. அங்க தட்டி கொடுக்கறது மட்டும் இல்லாம புதிய தலைமுறை ஒரு மொக்கையான ஒரு இது போட்டாங்க, கருத்து கணிப்பு ஓட்டர் டர்ன் அவுட் என்னவா போகுது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஏபிபி நாடு வந்து 39 அவுட் ஆஃப் 39 மொத்தமா திமுகன்னு போட்டாங்க. அடுத்தால நேத்து ஒரு மன்னார் கம்பெனி நியூஸ் 18 போட்டிருக்குது. நியூஸ் 18 கணக்கை பாருங்க. அது வந்து அதை பார்த்த உடனே எனக்கு என்ன தெரியுமா, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி கெட்ட வார்த்தை பேசுறாரு. நான் கெட்ட வார்த்தை பேச மாட்டேன். ஆனா அதை பார்த்த உடனே சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அதை பார்த்தோன்னே அடங்
அப்படின்னு சொல்ற மாதிரி தான் ஒன்று போட்டிருந்தாங்க. நீங்க கணக்கு வந்து அந்த லட்சணத்துல இருந்துச்சு இல்லையா? அந்த லட்சணத்துல இருக்கிற ஒரு கட்சியை வேணும்னு பூஸ்ட் பண்றதுக்கு இப்போ வந்து அவங்க என்ன எத்தனை சீட் வாங்க 15% வாங்க போறாங்களாமா? இப்போ 18 போட்டோம். அது வந்து சரத்குமாரை சேர்க்கறதுக்கு முன்னாடி, சரத்குமார் சேர்த்ததுக்கு பிறகுதான் அண்ணாமலை சொல்ல 25%. அவங்க கணக்கு லட்சணத்தை 7% தான் அவரே ஒரு எம்பி சீட் வாங்கிட்டு போயிருவாரு அமைதியா. அண்ணாமலுடைய கணக்கு எப்படி இருக்குன்னு பாருங்க. அவர் வந்து சரத்குமார் சேர்த்ததுக்கு அப்புறம் நான் 25% டிடிவி சேர்த்தது அது ஒரு 10% சேர்த்து. அப்புறம் ஓபிஎஸ் மவன் இப்படி கணக்கு ஒருத்தன் எழுதுறான்னா அண்ணாமலையோட லட்சியம் என்னவா இருக்குன்னா பாருங்க, தமிழ்நாட்டில இருந்து யார் வரப்போறா அப்படின்னா பெரிய பெரிய கட்சிகள் வரப்போகுது. பெரிய ஆமாங்கண்ணா நம்ம கட்சியில நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்களா அவங்க கூட்டணியில ஒரு பூந்தொட்டியில இருக்கிற பூக்கள் மாதிரி இருக்கிறாங்களாம். பல்வேறு வகையான பூக்கள் இருக்கான். முதல்ல ஒரு பூந்தொட்டியில பல்வேறு வகையான பூக்கள்ல இருக்காது. ஒரு பூந்தொட்டியில ஒரு வகையான பூ வைக்கலாம், 2-3 பூ வைக்கலாம். அந்த இதுக்கு முன்னால நடந்த மோடி கலந்து கொண்ட கூட்டத்துல கூட்டத்துல கலந்துகிட்ட எல்லா தலைவர்களுடைய பேரை என்னால சொல்ல முடியாது. அதனால நான் முக்கியமான சில தலைவர்கள் பேரை மட்டும் சொல்லிட்டு நான் விட்டுட்டு போறேன், தப்பா எடுத்துக்கேன்னு சொன்னாரு. யார் பேர்லாம் சொன்னாரு? தமிழறிவு மணியன். அவர் வந்து தமிழறிவு மணியன் வந்து ஒரு பேட்டியில தான் சொன்னார்னு நினைக்கிறேன். அதாவது சொன்னால் வெட்கக்கேடு, என் வீட்டிலேயே எனக்கு வாக்களிக்க மாட்டார்கள் அப்படின்னு அவர் சொன்னாரு. அவரு அதுக்கப்புறம் ஏசி சண்முகம், அப்புறம் அந்த ஐஜேகே காரங்க மேடையில் இருந்தாரு. இவங்கள மட்டும்தான் அவர் தேவநாதன் யாதவ், ஐஜேகே, ஜான் பாண்டியன், இவங்களுக்கு என்ன ஓட்டு இருக்கும்? இவங்க எல்லாருமே நோட்டாக்கில தான். பிஜேபி நோட்டாக்கில இப்ப வந்து 0 பக்கத்துல 0 பக்கத்துல 0 பக்கத்துல 0 நிறைய 0 இருக்கிறாங்க. சரத்குமார்ங்கிற 0வை கூட வந்து சேர்த்துருக்குறாங்க. அது வந்து பெரிய 0வா கிடைக்கலாமே ஒழிய நீங்க வந்து அது கூட ஒரு நம்பர்னு ஒன்று சேரும் அப்படின்னு கிடையாது. ஆனா சரத்குமார் உள்ளிட்டவர்கள் எதுல இருந்து வர்றாங்க அப்படின்னு இருக்குது. நீண்ட காலமா திரைத்துறைக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்குது. கலைஞர் எடுத்துக்கலாம், அண்ணா எடுத்துக்கலாம், இவர்கள் உள்ளிட்டவர்கள் திரைத்துறையில இருந்து தொடர்ச்சியா பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. அண்ணா வந்து சென்சார் எல்லாம் படம் எடுக்க விடு, நான் தமிழ்நாட்டில் ஒரு புரட்சியை நடத்தி காமிக்கிறேன், நாடு வாங்கி காமிக்கிறேன் எல்லாம் பேசினார் அண்ணா. அவருக்கு அந்த பொட்டன்ஷியல் இருந்தது. சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம்ங்கிற ஒரு நாடகம், அது வந்து இந்தியாவினுடைய பார்ப்பனிய வரலாற்று அதனுடைய மேலாதிக்கம் சிவாஜி மேல செலுத்தியது, அதெல்லாம் ஒரு மெட்டபாரிக்கலா சொல்லி இன்னைக்கும் இருக்கிற பார்ப்பனிய ஆதிக்கம் பற்றி பேசுவது. எம்.ஆர். ராதா அவர் கீமாயனம்னு நாடகம் நடத்தினாரு. அவர் நடத்தின நாடகங்கள் பார்த்துட்டு பெரியாருக்கு பெரும்பாலும் இந்த ஊடகங்கள் மேல நடிகர்கள் மேல பெரிய அபிப்பிராயம் இல்லை, சீரழிவு வேலையை செய்யறாங்க அப்படிங்கிற அபிப்பிராயம் இருந்த பெரியாருக்கு எம்.ஆர். ராதா நாடகம் பிடிச்சிருந்துச்சு, அவர் பாராட்டினார். இப்படி நாட்டில் ஒரு முற்போக்கு எண்ணத்தை, பராசக்தின்னு ஒரு படத்தை கலைஞர் எழுதுறாரு. அந்த படம் அது ஆற்றிய எதிர்வினை இப்போ வரைக்கும். அந்த படத்தை வந்து சமீபத்தில் ஒரு இடத்துல திரையிடுறதுக்கு முயற்சி செய்யும்போது ஒரு ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன், அந்த ஃபெஸ்டிவல் கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல எங்கேயோ அந்த படத்தை திரையிட மறுத்தாங்க, அல்லது திரையிடுறதுக்கு தடை செய்ய தயக்கம் காட்டினா. இப்போ வரைக்கும் அந்த படத்துல அவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கு. இன்றைய காலம் படம் வந்து 1950 ரெலவெண்டா இருக்கு, இன்னைக்கு வரைக்கும் ரெலவென்ஸ். இப்போ நீங்க போட்டாலும் இங்க இருக்க சங்கிகளுக்கு அது எரியும், அப்படி ஒரு படம். அப்படி அவங்க ஒரு அரசியல் கண்ணோட்டம் இருந்தது. அவர்கள் சினிமாவே ஒரு கருவியாக பார்த்தார்கள். அவங்களுக்கு அரசியல் தான் முதன்மை, சினிமாவை கருவியாக பார்த்தார்கள். மக்களிடம் கருத்து சொல்வதற்கு திரும்ப அரசியலுக்கு தான் வரணும் அப்படிங்கிற திட்டம் இருந்தது. ஆனா இவரை போன்றவர்கள், இவர் வந்து கார்த்திக்கு சலைச்சவர் அல்ல, டி ராஜேந்திரத்துக்கு சலைச்சவர் அல்ல, பாக்கியராஜுக்கு சலைச்சவர் இல்லை. இவங்க எல்லாருமே அரசியலுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு முன்னால சிவாஜி கணேசன் அரசியலுக்கு வந்து பார்த்தாரு. சிவாஜி கணேசன் அந்த பக்கம் காங்கிரஸ்ல உருண்டு பார்த்தாரு. சிவாஜி கணேசனே பவர் ஸ்டார் மாதிரி தான் இருந்தாரு சிவாஜியில். அவர் வந்து நேர்மை எளிமை எல்லாம் பார்த்தாரு. அதை காங்கிரஸோட சேர்ந்து பயணிச்சு பார்த்தாரு. அப்புறம் தேர்தல் நின்று அப்புறம் தோத்து போனதுக்கு அப்புறம் ஜனதா கட்சியில தன்னை ஐக்கியமாக்கிட்டாரு. அதுக்கப்புறம் அப்படியே ஓடி போயிட்டாரு. அதுக்கப்புறம் டி ராஜேந்தர் லட்சிய திமுக எல்லாம் கட்சி தொடங்குறதுக்கு முன்னால தேர்தல் நின்னாரு. லட்சிய திமுக அவர் பாத்தீங்கன்னா அவர் ஜோசியக்காரரே தான். அவர் ஜோசியக்காரரு. அவருக்கும் திராவிட இயக்க கொள்கைகளுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. அவர் இருந்தாரு. அதுக்கு பிறகு இவரு கார்த்திக் ஒரு கட்சி நடத்திருந்தார்ல, கார்த்திக் ஒரு கட்சி நடத்தி அந்த கட்சியை வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், நாங்குநேரி பக்கத்துல நினைக்கிறேன், மீட்டிங் போயிருக்கிறாரு. மீட்டிங் கரெக்டான டைமுக்கு போல. இவர் சினிமா வர மாட்டாரு. மீட்டிங்க்கு லேட்டா போகும்போது அவன் சொல்றான், எல்லாம் மக்கா திரிக்க விட்டானோ நம்ம பயில. அவன் வந்து ஒருமையில சொன்னான், மேல அப்பதான் வந்தவொடனே நம்ம பேர சேர ஒருத்தனை தூக்கி எரிச்சா ஓடியே போயிட்டாங்களே அப்படின்னு. இது கார்த்திக். பாக்யராஜ் முன்னாடி எம்ஜிஆருடைய வாரிசுலாம் சொல்லிட்டு இருந்தாரு, அவரும் சோபிக்கல. விஷாலுக்கு அரசியல் ஆசை இருக்கு. நான் சொல்றேன், யாருக்கும் அரசியல் ஆசை இருக்கலாம். யார்? சிவகார்த்திகேயன். இப்ப கடைசியில வந்து இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இங்கிலீஷ் பீஸ் இந்தி திணிப்பு வேணாண்டி, என்னது கரகாட்டம் ஆடி பார்ப்போண்டின்னு விஜய் சொன்னாராம். தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து சேரி இல்லா ஊருக்குள்ள புழக்க வேணும் பேரப்படி. இது எழுதுனது எல்லாமே கபிலன். இந்த வரிய ஒரே ஒரு வரிய மேடையில
விஜயால் இந்த வரிகளுடைய விளக்கம், அதனுடைய ஆழத்தை விளக்கி விஜய் பேசி அவருக்கு புரிஞ்சு, அப்புறம் தொண்டர்களுக்கு புரிஞ்சு, அப்போ விஜய்க்கு அரசியல் ஆசை வந்துருக்குது. விஜயனுடைய அரசியல் ஆசை வந்து, நான் படம் நடிக்கிறேன், நீ படம் நடிக்கும் போது யார் அதில் ஒரு டைரக்டர் இயக்குறாரு, அதுக்கு பின்னால் இவ்வளோ கிராஃப்ட்மேன்ஸ் இருக்கிறாங்க, உங்கள் படத்தில் உங்களை வந்து அப்படி பியூட்டிஃபுல்லாக காமிக்கிறாங்க, உங்களுக்கு நடன இயக்குநர்கள் இருக்காங்க, நீங்கள் ஆடுற நடனத்திற்கு யாருக்குன்னே ஒருத்தர் ப்ராக்டிஸ் பண்ணி வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்து அப்படி நீங்கள் ஆடுறீங்க, உங்களுக்கு நடனம் ஆட தெரியலாம், ஆனால் அந்த குறிப்பிட்ட கொரியோகிராஃபர் நீங்கள் கிடையாது. படத்துக்கு வசனம் ஒருத்தன் எழுதுறாங்க, அதுக்கு பிறகு ஸ்கிரிப்ட் எல்லாமே பிறர். நீங்கள் வந்து ஒரு அப்பியரன்ஸ் கொடுத்துட்டு போனீங்க, நல்ல திரைக்கலைஞர் அப்படி வச்சுக்கலாம். ஆனால் அதற்கு அப்பால அரசியலை பற்றி உங்களுக்கு பேசுறதுக்கு இப்போ கூட சிஏ பற்றி ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு யாருக்கிட்ட? மக்களுக்குலாம். ரொம்ப நேரம் நின்று கிஃப்ட் கொடுத்தா நிக்கிறாருல மேடையில. மக்கள் மத்தியில நடத்துற போராட்டங்கள் எத்தனை பேர்? இப்போ வந்து சிஏஏ தொடர்பான போராட்டங்கள் நடந்தது, தமிழ்நாடு முழுக்க நடந்தது. அந்த நடத்துற போராட்டங்கள் எதற்காக உறுதியாக நின்னாரா? அரசியல் உணர்வுங்கிறது ஒரு நாள்ல வராது. அரசியல் உணர்வை தள்ளி போட முடியாது. இன்னைக்கு இருக்குதுன்னா அவங்க அரசியல் உணர்வு உங்களை ஆட்டோமேட்டிக்கா வெளியெடுத்துரும். எனக்கு அரசியல் உணர்வு இருக்குது, ஆனா நான் கமுக்கமா இருக்கிறேன்னு சொன்னா, சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் கமுக்கமா இருக்கேன் இல்ல, அவருக்கு மட்டும் இல்ல, எவரொருவருக்கும் எனக்கு அரசியல் உணர்வு இருக்குது, ஆனா நான் கமுக்கமா இருக்கேன் என்னோட சொந்த வாழ்க்கை கருதின்னு சொன்னா உங்களுக்கு அரசியல் உணர்வு என்பது இல்லை என்பதுதான் அர்த்தம். இப்போ வந்து நீங்க தனிப்பட்ட வாழ்க்கை காரணமா, சொந்த வாழ்க்கை காரணமா போயிட்டீங்க, நான் வந்து வாக்கு செலுத்துவதோடு நின்று கொண்டிருந்தா, நீ உங்களுக்கு அரசியலில் தலையிடுவதற்கு அதை தாண்டி உங்களுக்கு ஒரு தார்மீகமாக உரிமை இருக்குதான் நீங்களே கேட்டுக்கணும். நீங்க வெளியில தலையிடணும். விஜயை பொறுத்தளவுக்கு அப்படிதான். விஜயா இருக்கட்டும், இப்போ வந்து இவர் இருக்கார்ல சரத்குமார் இதுக்கு முன்னால கூடங்குளம் போராட்டத்துக்கு எதிராக, கூடங்குளத்துக்கு அணுமின் நிலையத்துக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். இந்த குறிப்பிட்ட விஷயத்திலையும் நாடார் மக்கள் வந்து நீண்ட காலமாக அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லைன்னா பேசிட்டு இருக்கும் பொழுது இவரை கூட்டு வராங்க, பிஜேபியில போய் சேர்றாரு. பிஜேபியில இப்போ அந்த ஒரே ஒரு தொண்டர், ஒரே ஒரு குருக்கள் வர்றாரு வழியிடுங்க மாதிரி, அந்த ஒரே ஒரு தொண்டர், அந்த கட்சியிலே உண்மையிலே சுயமரியாதையோடு இருந்த ஒரே ஒரு நபர், ஒரு பப்ளிக் பைட் மாதிரி ஒருத்தர் எடுக்க போறாங்க. பத்திரிகையாளர், நீங்களாம் பத்திரிகையாளரா, இதெல்லாம் வந்து பத்திரிகையாளர் வேறண்டா வேலை, பத்திரிகையாளர் வந்து பேட்டி எடுக்கிறான், நீங்க இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த தொண்டர் இருக்கிற பேர்ல இருக்கிற குண்டர்கள் வந்து அந்த பத்திரிகையாளர் அடிக்க போறாங்க. ஆனா அந்த பத்திரிகையாளர் ஒரே ஒரு ஆள்கிட்ட கேட்கிறாரு, அவர் வந்து இத்தனை வருஷம் கட்சியில பண்ணிச்சிருக்கேன், என்கிட்ட கேட்காம ஒரு முடிவு எடுக்கிறாரு ஒரு பையன் சொல்றான். அது ஒண்ணு. இன்னொருத்தர் அவர் சாதாரணமா நான் வந்து இந்த துண்டை கலத்தி இந்த வேட்டியை கலத்தி வீட்டுல வச்சாலும் வைப்பேன் தவிர இந்த கட்சியோட சேர்ந்து நான் போக மாட்டேன், பிஜேபி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. எதுல இருந்து சொல்றாரு? சொந்த வாழ்க்கை அனுபவத்துல இருந்து. நீ வந்து நாடார்கள் பெரும்பாலும் ஒரு பெருவணிகர்கள், பனியாக்கள் மாதிரி, பிராமின் பனியாஸ் மாதிரியான செக்ஷன் கிடையாது. ரொம்ப பின்தங்கிய மக்கள், சமீப காலத்துல தொழில் வணிகம் அதன் வழியாக முன்னேறி வருகிற ஒரு செக்ஷன். அந்த செக்ஷனோட சிறு வணிகர்கள் பெரும்பாலும் அந்த சில்லறை வர்க்கத்தை முடக்கிற வேலையை ஜிஎஸ்டி டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்து, அப்புறம் சமீபத்தில் அந்த லாக்டவுன், இது எல்லாத்துலேயும் பெரிய அழிவை சந்தித்தது அந்த மக்கள். அந்த மக்கள்கிட்ட அந்த அபிலாசையே அவர் பேசியிருக்கணும்ல, இது வரைக்கும் பேசுனதில்லை. ஆனால் அதை கொண்டு வந்து அந்த மக்களுடைய வாழ்க்கையை, மக்களுடைய தொழிலை, நலனை அதை அழிச்ச பாஜக கட்சிக்கிட்ட மோடி பெரியவர், அவர் வந்து நல்லவர், அவருக்காக நான் வந்து அண்ணன் அண்ணாமலை தலைமை ஏற்கிறேன். முதல்ல அண்ணன் அண்ணாமலைன்னு சொன்னார்ல அவரு, நாட்டாம கொஞ்சமாவது தீர்ப்ப மாத்தி சொல்லுவான். என்ன முறை உனக்கு? எதுக்கு அவர் அண்ணன் உனக்கு? திருமாசனர் சப் ஜூனியர் லெவல் எனக்கு இல்ல, விவாதம் பண்ண மாட்டேன், என்னோட கிளைச்சலாத அமைச்சு பிள்ளை வயசு அவருக்கு. அவர் வந்து அண்ணன் அண்ணாமலைன்னு சொல்ல, கட்சியில இருந்தா அவர் தலைவர்னு சொல்லு, அது பொருத்தம். நீ சேர்ந்திருக்கிற கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலை, ஓகே. அவர் அண்ணன் அண்ணாமலையா? மரியாதை நிமித்தமாக தலைவருக்கு மரியாதை இல்லையா? நீங்க வந்து பொருத்தமா ஆரம்பத்துல இருந்தே பொய் சொல்ல தொடங்கிட்டீங்க, சொந்த மக்களுக்கு துரோகம் பண்றீங்க, அவனுடைய அரசியல் பிரதிநிதித்துவா எந்த வேலையும் பார்க்கல. நீங்களும் கட்சியில் இருக்க இன்னொருத்தனும் அங்கங்க எம்எல்ஏ சீட்டு, திமுக போய் எம்எல்ஏ சீட்டு, ஏடிஎம்கேல போய் எம்எல்ஏ சீட்டு. இப்போ கடைசியில அவர் எம்எல்ஏ சீட்ல என்ன பிரச்சனையில பிஜேபியில சேர்ந்திருக்காருன்னா, ஒருத்தன் வீடியோ நம்ம தந்திரியில பார்த்தோம், வேதா யாரா வேதா அப்படின்னா, விருதுநகருக்கு வேதாக்கு தான். விருதுநகர் வேதாவுக்கா? ஆமா. யார் சொன்னா? மோடியே சொல்லிட்டாரா? ஆமா, மோடி சொல்லிட்டாரு. மோடி என்கிட்ட சொன்னாரு, நான் வந்து பியூர் சங்கி. அண்ணாமலை வந்து போஸ்ட்மேனுங்க, அவர் என்னங்க பண்ண முடியும்? எது அந்த பியூர் சங்கிக்கு தெரியுது. அண்ணாமலை போஸ்ட்மேனு, பிஎம் ஆஃபீஸ்ல இருந்து ஆர்டர் கொடுத்துட்டாங்க, விருதுநகர் எனக்கு தான். ராதிகா சரத்குமாருக்கோ வேற யாருக்கோ கொடுத்தாலும் இந்த வேதா இறங்கி போராட்டம் பண்ணுவான். ஒருவேளை எனக்கு கொடுத்தா நான் போராட்டம் பண்ண மாட்டேன், உனக்கு கொடுத்தா நீ எதிராக போராட்டம் பண்ணணும், நான் போராட்டம் பண்ண மாட்டேன். அப்போ இந்த விருதுநகர்ல அவர் இப்போ கட்சியில அந்த பிஜேபியில சேர்ந்ததுக்கு வேற ஒன்றும் காரணம் இல்லை. ராதிகா சரத்குமாருக்கு சீட்டு கேட்டு கிடைக்கலன்னு ஒன்ன நைட் 2 மணிக்கு எந்திரிச்சு பொண்டாட்ட, இந்த பாரு உனக்கு சீட்டு கேட்டேன் கொடுக்க மாட்டேன், என்ன பண்றது? அந்த கமலத்திலே நிற்கணுமா, அந்த தாமரையிலே நிற்கணுமா, என்ன பண்றது? கட்சியை மொத்தமாக சேர்த்துடும், நேரடியாக நம்ம சுயமரியாதையோட அது கட்சியின் சார்பாக நிற்கலாம் அப்படிங்கிறது அந்த நடந்த டிஸ்கஷனாக இருக்கும். நள்ளிரவில் நடந்த டிஸ்கஷன் அதுவாக தான் இருக்கும். அப்போ மாமியார் கனவு எங்க ஆகும் அப்படின்னு சொன்னா,
அங்கே போயிட்டு மாமியார் கனவை நிறைவேற்றுவோம் அல்லது மாமியார் கனவை குழி தோண்டி போச்சுருவோங்கிற முடிவுக்கு சரத்குமார் வந்திருக்கிறார். இந்த நடிகர்கள் யாருக்கும் பொதுவாக சமூக அக்கறை என்பது அதுதான் சாரம். சரத்குமார் இருக்காரு, அவர் பின்னாடி தன்னுடைய அந்த சாதியை வைத்து ஒரு திரட்சியை உருவாக்குறாரு. அந்த கூட்டம் வந்து ஒரு பின்னாடி வந்து நிக்குது, இவர் நமக்காக ஏதோ ஒண்ணு. சரத்குமார் சாதி உணர்வு இருக்குதுலாம் பொய் வச்சுட்டு இல்ல அதை யூஸ் பண்ணி அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறாரு. நீ கருணாஸ் எடுத்துக்கலாம், சரத்குமார் எடுத்துக்கலாம், கார்த்தி எடுத்துக்கலாம். இவங்க எல்லாரும் பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னா திரை கவர்ச்சி இருக்கு, அதுக்கப்புறம் ஒரு ஜாதி இருக்கு. இதை வச்சு நம்மளால ஒரு இல்லைங்க. கருணாஸ் கூட நான் கிரவுண்ட்ல போய் பார்த்தேன். உங்களுக்கு உங்களுடைய இடஒதுக்கீடு உரிமைகளுக்காக உங்க பிள்ளைகள் படிக்க வைக்கிறதுக்காக நீங்க அதுக்காக உங்களுக்கு எவனா பேசுவாங்கல்ல அவனை தலைவனை தின்னுடுங்க. உங்க இடஒதுக்கீட்டு உரிமைக்காக பிள்ளைகளோட அவர் கொஞ்சம் பேசிருக்கலாம். பட் இல்ல இப்படி ஒண்ணு பேசுறாரு சரியா. ஆனா இந்த ஆள் அப்படி பேசியே நான் பார்த்தது இல்லை. நாங்க வந்து அவர் என்ன சொல்றாரு, சாதி உணர்வு என்பது மனதின் அடியாழத்தில் இருக்கணுமா. 2026 அவர் வந்து முதலமைச்சர் ஆயிடுவாராம். எல்லாரும் நம்பிக்கையோட செயல்படணுமா. இதுக்கு இடையில நடந்தது என்ன? நீ வந்து கட்சி உன்னை சார்ந்திருக்கிற மக்கள் எல்லாத்தையும் அடகு வச்சுட்ட. ஜெனரலா என்ன சொல்றேன்னா, இந்த நடிகர்கள் இருக்காங்களா, அவங்க கட்சி ஆரம்பிக்கிற நபர்கள் இன்னைக்கு டைரக்டா டெய்லி மக்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும், ஒரு சிலிண்டர் வாங்குறதுல இருந்து வீட்டு பிரச்சனை, அந்த ஏரியா பிரச்சனைல இருந்து ஒரு கட்சி வேலை செய்யும். அது வந்து திமுகவா இருக்கலாம், சிபிஎம்ஆ இருக்கலாம், விசிகாவா இருக்கலாம். இது மாதிரியான கட்சிகள் டெய்லி வந்து அட்ரஸ் பண்ணிருக்காங்க. மக்கள் கூட ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகிட்டே இருப்பாங்க. பாமக கூட நம்ம எடுத்துக்கலாம். பாமக கூட கண்டிப்பா இந்த வேலையெல்லாம் பண்றதுனாலதான் ரெலவெண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரியான கட்சிகள் ஏதோ ஒரு வகையில வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு திட்டம் அரசு கொண்டு வருது, அது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்தாலும் நல்லதோ கெட்டதோ தங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டை முன் வைப்பாங்க. மத்திய அரசு திட்டத்தை கொண்டு வருதுன்னா அதற்கு தங்களோட ஒப்பீனியன் வைப்பாங்க. இது எதையுமே பண்ணாம ஒரு கூண்டுக்குள்ள அமைதியாக இருந்துட்டு கரெக்டா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ், சட்டமன்ற தேர்தலின் போது வெளியே வர்றது, அதுக்கப்புறம் அப்போ வந்து செட்டில்மெண்ட்டை வாங்குறது, ஏதாவது ஒரு பேரத்தை வந்து ஜாஸ்தி பண்ணி விடுறது இல்ல கம்மி பண்ணி விடுறது, அதுக்கப்புறம் பதுங்குழியில போய். இதுக்கு முன்னாடி நம்ம சரத்குமார் பத்தி எப்போ பேசியிருப்போம்னா சட்டமன்ற தேர்தல் அப்போ, பாகுபலி எப்போ பேசியிருப்பாங்க, சட்டமன்ற தேர்தல் அப்போ இந்த கட்சியை பத்தி எப்போ பேசியிருப்போம் சட்டமன்ற தேர்தல் அப்ப யாரோட கூட்டணி வைக்க போறாங்க, 2 பேருமே கழட்டி விட்டாங்க. திமுக அதிமுக இன்னைக்கு இந்த மாதிரியான நபர்களை வந்து கழட்டி விட்டுச்சு. தேவையில்லைன்னு அந்த கட்சிகள் நினைக்குது, தங்களுக்கான கூட்டணி ஆல்ரெடி இருக்கு. மன்சூர் அலிகான சேர்த்தாவே சரத்குமார் சேர்க்கல. மன்சூர் அலிகான் அதான் லாஸ்ட் தேர்தல் வந்து சரத்குமார் கட்சியை வந்து சேர்க்கல. அதுக்கப்புறம் அவங்க மக்கள் நீதி மையம் இவங்க எல்லாம் தனியா ஒரு கூட்டணி வச்சு அவங்க தனியா ஏதோ டிராவல் பண்றாங்க. பயங்கரமான கதை. ஆமா 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 ஆமா. எனக்கு தண்ணி கேன் போட வந்தேன், அப்பதான் தண்ணி கேன் போட வந்தேன், அவனை வந்து வேட்பாளர் நிக்கிறான். அந்த மீம் வந்து ட்ரெண்ட் ஆனது அப்போதான். வர்ற கட்சிகள்லாம் 20-30ன்னு கமல் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த கூட்டணியில இருந்தார். சோ மக்களோட எந்த பிரச்சனையும் அட்ரஸ் பண்ண மாட்டாங்க, டைரக்டா ரிலேட் ஆக மாட்டாங்க, எதை பத்தியும் கருத்து. நான் ஒரே ஒரு முறை ராதிகா அவங்க சரத்குமார் அவங்க மகள் இருக்கிற அந்த பில்டிங் இருக்குல்ல, அது வந்து ஒரு தடவை போனேன். ஒரு பெரிய சிட்டி மாதிரி இருந்தது. என்னடா இப்படி ஒரு நகரத்தை நம்ம பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி எல்லாம் உள்ள ஸ்விம்மிங் பூல் எல்லா விஷயமும் இருக்குது. அப்படி ஒரு பில்டிங் நம்ம கண்டிப்பா நம்மளுடைய வாழ்நாள்ல முடிகிற தருவாய் வரைக்கும் அப்படி ஒரு வீட்டுக்கு போகவே முடியாது, எழுதி வச்சுக்கலாம். அப்படி ஒரு இடம் சரியா. அங்க வாழ்றவங்களுக்கு கேஸ் சிலிண்டர் எத்தனை ரூபாய்க்கு விற்குங்கிறது தெரியாது அவங்களுக்கு. நீங்கள் கேஸ் சிலிண்டரோ மணல் அடுப்போ அவங்க கண்டிப்பாக வாழ்நாளில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. கேஸ் அடுப்பு கிடையாது. நீங்கள் சொல்கிற எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு கிடையாது. அவங்கள பொறுத்தளவுக்கு நம்ம சாதிக்காரர்கள், நம்ம சாதியில் நிறைய முட்டா பசங்க இருக்கிறாங்க, இவங்களை ஏமாற்றி நம்ம சாதிக்குன்னு சொல்லி ஏமாற்றி இவங்களை ஏச்சி நம்ம வந்து பேர பேசி வாழ்ந்துக்கலாம்ங்கிறத தாண்டி வேற ஒன்றுமே கிடையாது. அந்த பிற நடிகர்களும் இப்போ வந்து மேபி இவர் விஷால் இருக்கார்ல, விஷால் தன்னுடைய சாதி அப்படி ஏதாவது அவர் வந்து இந்த சிலுவை போடுறது, அல்லாவை கும்பிடுறது, இதெல்லாம் வந்து டுபாக்கூர். இவங்க எல்லாருக்கும் அன்றாட வாழ்க்கையில் எந்த தெருவில் நடக்கவே செய்யாதீங்க. தெருவில் ஒருபோது ஒரே ஒரு முறை சரத்குமார் வந்து தாராவி வந்திருந்தாரு. தாராவியில் காமராஜ் ஸ்கூலுக்கு வந்திருந்தாரு. காமராஜ் ஸ்கூல் வந்து ஒரு வாட்சை எவனோ வந்து அடிச்சுட்டான். அதனால அறிவு பண்ணாங்க, வாட்சை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அறிவு பண்ணாங்க. மக்களே பார்க்கலைங்க. நீங்கள் மக்கள் உண்மையிலே மக்கள்கிட்ட இறங்கி கிரவுண்டுக்கு போய் என்னங்க பிரச்சனைன்னு கேட்டால் தான் காது கொடுத்து அந்த வலியோட தன்மையோட தெரியும். இவனுக்கு அப்படி எதுவுமே தெரியாதவங்க. அதனால தான் ஈஸியாக மக்களுக்கு எந்த ரேட்டு இல்லை, இவங்க ஃபிக்ஸ் பண்ணுறது தங்களுக்கு ரேட்டு. இது வந்து அரசியல் வியாபாரிகள் தெரியும். நான் வந்து ஒரு தரக்குறைவான வார்த்தைகள் பயன்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இவர்கள் வந்து தங்களை தாங்களே விற்றுக்கொள்கிற ஒரு வியாபாரிகள். தங்களை விற்றுக்கொள்வதற்கு பேர வலிமை கூட்டணும். உனக்கு எவ்வளோ ரேட்டு அப்படின்னு யாராவது கேட்குறாங்கன்னு வச்சுக்கோமே, இந்த இவங்கிட்ட 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா அப்படின்னு கேட்பாங்க. எதுக்கு உனக்கு 1 கோடி 2 கோடி ரூபான்னா எனக்கு பின்னால் எவ்வளோ கூட்டம் இருக்குது. இவ்வளோதான் அவங்க வந்து ரேட்டு பேசி தங்களை விற்கிற நபர்கள். மேபி இப்போ கடன் இருக்கலாம். இவர் வந்து இப்போ சமீபத்தில் படம்லாம் நடிச்சிட்டு இருக்காரு. எனக்கு வந்து இந்த அரசியல் நடத்தி பிழைக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பியும் சரத்குமார் பிழைக்கிற வேலையை தான் பண்ணும். 150 வருஷம் நான் வாழ்வேன், அந்த ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தர மாட்டேன், எனக்கு வந்து தனியான ஒரு யோகம்லாம் இருக்குது, அதுவும் சயின்டிஃபிக்கலி போய் அப்படிலாம் ஒன்று வாழ முடியாது.
அதுல இருந்து எல்லா விஷயத்துலையும் மயக்கி 150 வருஷம் நீ வாழ்ந்து இப்போ ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து அம்பேத்கர் சொல்றாரு, நீ வந்து கொஞ்ச காலம் கூட வாழு, ஆனால் சுயமரியாதையோடு வாழு, நீ வாழ்ந்து என்ன பயன் அப்படின்னு வாழு. இந்த சரத்குமார் போன்ற பேரவழிகள் 150 வருஷம் வாழ்ந்து நீங்கள் இதை தான் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த 150 வருஷ வாழ்க்கையினுடைய மதிப்பு இருக்குல்ல. ஒரே ஒரு நாள் சுதந்திரமான மனிதனாக வாழ்வதை விட 100 ஆண்டு கால அடிமை வாழ்வு பெருமையானது கிடையாது. சரத்குமார் போன்றவர்கள் அடிமைகள். நேற்று ஒரு படம் பார்த்தேன், ஒரு சின்ன கிளிப்பு பார்த்தேன். கருப்பின மக்கள் வந்து அடிமைகளாக அந்த ஆங்கில வணிகர்கள் வச்சு இழுத்துட்டு போவாங்கல்ல, இழுத்துட்டு போறது தப்பிச்சு போறதுக்கு அந்த கருப்பின மக்கள் வந்து குழந்தைகளை கொண்டு காட்டுக்குள்ள ஓடுவாங்களாம். காட்டுக்குள்ள ஓடி அதையும் மீறி ஒருவேளை அந்த ஆங்கிலேய வணிகர்கள் வியாபாரிகள் குழந்தைகளை பிடிக்க வந்துட்டாங்கன்னா அந்த குழந்தைங்களை கொன்றுவாங்களாம். ஏன்னா அங்க போய் அந்த வழியா போனா இது திரும்புகிற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம், என் புள்ள வாழ்க்கையத்தோட முடிஞ்சு போயிடுன்ட்டு. அப்படி அடிமைத்தனத்திற்காக மனித சமூகம் வந்து உழைச்சிருக்கு. அதுக்கு எதிராக அடிமைத்தனத்தை ஒழித்து கட்டணுங்கிறது உயிரை கொடுத்து தன்னோட குழந்தைகளை கூட கொண்டு, என் குழந்தை வாழ்ந்தா அடிமையா வாழ வேண்டாம் அப்படின்னு இந்த அடிமைகள் குறித்து தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஏற்கனவே முடிவு பண்ணியிருப்பாங்க. வந்து ஒத்த ஓட்டு அண்ணாமலை அவர் வந்து தன்னுடைய தொகுதியிலே பூத்திலே ஒரு ஓட்டு தான் வேணாரு. அந்த ஒத்த ஓட்டு அண்ணாமலை இன்னொரு வெத்துவேட்டு சரத்குமார் கூட சேர்ந்து ஏதோ பெரிய சாதிக்க போறதா இல்லை. 25% அப்படிங்கிறது 2.5% வந்து நிற்கும். அப்போ தமிழ்நாட்டு மக்கள் வழக்கம் போல ட்ரோல் மீம் பண்ணி சந்தோஷப்படலாம். அதை தாண்டி இதுல ஒரு வெங்காயம் இல்லை. இதெல்லாம் பேசி முடிக்கும் போது அவன் ஃபினிஷிங் நோட் என்ன சொல்லலாம்னா, இதே மாதிரி ஒருத்தர் இருக்காரு, அவர் சொந்த பிரச்சனை இருந்தா கட்சியாச்சும் ஒன்னாச்சும் உடச்சு தூக்கி போட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லுவாரு. கட்சிக்காரனே கை தட்டுவான், டேய் ஒன்னியதும் சேர்த்தானே களைச்சு விட்டுரு. அதை பத்தி நம்ம இன்னொரு தருவாயில பேசலாம். இன்னும் நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய கருத்தை பற்றி ரொம்ப மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.